தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியீடு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டதாக அறிவிப்பு. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வின் உத்தரவுக்கு எதிர்ப்பு. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. தணிக்கை வாரியத்தையும் மத்திய பிஜேபி அரசு தவறாக பயன்படுத்துவதாக செல்வ பெருந்தகை, கமலஹாசன் உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு. ரவிக்குமார் எம்பி, திரைப்பட இயக்குநர்கள் ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ் உள்ளிட்டோரும் கண்டனம். தவேகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பதிலளிக்க ஓ. பன்னீர்செல்வம் மறுப்பு. தை பிறந்த பிறகே கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக தகவல். கொல்கத்தா ஐபாக் நிலக்கரி ஊழல் விசாரணையை மேற்கு வங்க அரசு தடுப்பதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. உரிய விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. வெனிசுலாவிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய தயார். அமெரிக்கா அறிவிப்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரம். விஜயின் பிரச்சார வாகனத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. திமுகவினர் ஆற்றி வரும் பணிகளால் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். சென்னை பொங்கல் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. அதிக இடங்கள் கேட்டு அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கள்ளத்தி மரத்தில் அனுமதியின்றி சந்தனக்கூடு விழா கொடியேற்றிய விவகாரம். தர்கா நிர்வாகிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போலீசார் கைது செய்தனர்.